உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், ஆதி அம்மா செத்ததுக்கு அவ என்ன பண்ணுவா? மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கண்டி. தேவையில்லாம பேசாத, போகிறது. உனக்கு மட்டும்தான் கோவம் வரும், எங்களுக்குலாம் எதுவும் வராது இல்ல. பாரதி இருந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. அவங்க அப்படி சூசைட் பண்ணிப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவ என்ன பார்த்தாளா என்ன? ஏற்கனவே அவ அழுதுட்டு இருக்கா, இல்ல நீ வேற அவளை திட்டிட்டு வந்திருக்க. அவ மனசு என்ன பாடுபடும் யோசிக்கவே மாட்டியா நீ? என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? அம்மாடி, நேத்து வரைக்கும் அவங்க அம்மா உயிரோட இருந்தாங்க, இன்னைக்கு இல்ல. அவனுக்குள்ள என்னென்ன நடந்துட்டு யோசிக்க மாட்டேனே. இங்க வந்து பேசிட்டு இருக்கிற. ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான் தெரியுமா? பாரதியை திட்டி இருக்க கூடாது, கோப்பனை செஞ்சு இருக்க நானு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தானே. அதான பார்த்தேன். அவர் எழுத்து பழி போடலன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல? நான் பழி போடுறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், உனக்கும் அறிவு இல்ல, அந்த பாரதிக்கும் அறிவு இல்ல. இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம், எதுவுமே நம்ப மாட்டியாடி. ஆனா உங்க அப்ப அவன் ஒருத்தர் சொல்ற அதை மட்டும் நம்புற. இங்க பாரு, பொய் 1000 பேர் சொன்னாலும் பொய் தான். உண்மையை ஒருத்தர் சொன்னாலும் அது உண்மைதான். பொய் என்னைக்கும் உண்மை ஆகாது. பாரதிக்கு உண்மை தெரிகிறப்போ இன்னைக்கு ஆதியோட அம்மா இல்லடி. உனக்கும் அதான் நடக்கும் பாரு. உனக்கு உண்மை எல்லாமே தெரியும். கோப்ப எப்படி பட்டவன், உனக்கு எல்லாம் என்ன நினைச்சானு அன்னைக்கு சத்தியமா சொல்றேன். நான் இருக்க மாட்டேன், எவனும் உங்ககிட்ட இருக்க மாட்டான். எழுதி வச்சுக்கடி. ஹே, இங்க பாரு, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். ஆமாண்டே, கோப்ப உத்தம. அந்த ஆள் போட்டோ நடு வீட்டுல வச்சு கும்பிடு. ஹே, நான் கேட்டது பாரதி எதுக்கு திட்டினேன்னு தான். நீ உடனே அப்பா இழுத்து வச்சு பேசிட்டு இருக்காத. ஏன் அப்படிதான் பேசுவேன்? என்ன பண்ணுவடி? சொல்றேன், என்னடி பண்ணுவ? ஏய், அவன் என் ஃப்ரெண்டுடா. அத முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. உனக்குலாம் பாரதியோட ஃப்ரெண்ட் சொல்றதுக்கு தகுதியே கிடையாதுடி. அப்படிலாம் ஃப்ரெண்டா நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கேன். அவன் வந்து உங்க அப்பனை பத்தி சொல்லும் போது அவன் மரமட்டிக்கு ஏறி இருக்குண்டி. அதான் அவளையும் சேர்த்து நீங்க எல்லாம் மாத்தி வச்சிருக்கீங்களே பேசி பேசி. சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு உங்க அப்பனை விட ஓ மேல தாண்டி கொலவெறி ஆகுது. அவனாச்சும் ஐயோகேன்னு ஒத்துக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா நீ அறிவாளி மாதிரி பைத்தியமாடி நீ. சத்தியமா சொல்றேன்டி, நீ எல்லாம் மாசமா இல்லன்னு வச்சுக்கிய. என்ன பண்ணுவ? சாரதா அம்மா தனியா போயிருக்க மாட்டாங்கடி. துணைக்கு உங்க அப்படி சேர்த்து அமைச்சிருப்பேன் நானு. ஹே, சும்மா சும்மா என் அப்பா எதுனா சொல்லிட்டே இருக்காத. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ நம்பு, நான் நம்பு, நம்பலனா போ. என் அப்பாக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல இல்ல இல்ல. போதுமா? பைத்தியக்காரி வாங்கி. என்னையா மாப்ள, வழக்கமா நீங்க தான் கதவு மூடிட்டு பேசுவீங்க, இன்னைக்கு நான் கதவு மூடிட்டு வரேன்னு பாக்குறியா? அது ஒண்ணு இல்ல மாப்ள, ஏன் சந்தோஷத்தை உங்ககிட்ட சொல்லி இன்னும் சந்தோஷப்படலான்னு வந்தேன். அப்படி சந்தோஷப்படும் போது அந்த சந்தோஷம் கதவு வழியே வெளியே போயிடுச்சுன்னா அத கதவு மூடி தாப்பா போட்டு வந்தேன். நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு பாக்குறியா நீ? என்ன மாப்பிள்ள நீங்க இங்க உங்களை மாதிரி வெறும் பயலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னைவே கொன்றுவேன் மரணம் பாருங்க அந்த ஆதி பையன். அவங்க அம்மா போய் சேர்ந்து விட்டாலாமே. அந்த சந்தோஷத்துலதான் தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களை மாதிரி ஒண்ணு இல்லாத வெறும் பயலுக்காக அந்த ஆதி என்ன பகைச்சுக்கலாமா? பாருங்க, இப்ப நான் கோபப்பட்டதுனால இந்த இழப்பு யாருக்கு? அந்த ஆதிக்கு தானே. உங்களை மாதிரி படிக்காத முட்டா பையலா இருந்தாலும் பரவாயில்ல, இது ஆதி படிச்ச பையன். இது அவனுக்கு புரிய வேணாம். என்னை மாதிரி ஒருத்தனை பகைக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னு தெரிய வேணாமா? இப்ப தெரிஞ்சிருச்சா? இதுக்குதே பெரிய மனுஷன் ஒருத்தன் சொல்லும் போதே கேட்கணும்னு அதை விட்டு விட்டு சவால் விட்டா இப்படிதான்
அனாதை மாதிரி நான் அழணும். ஆனா ஒண்ணு மாப்ள, ஆதியோட அம்மா செத்து போயிட்டான்னு கேட்ட உடனே இப்பவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. அத நேர்ல பார்த்திருந்தா அடா அடா எப்படி இருந்திருக்கும். அப்புறம் அந்த ஆதி பையன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மா போயிட்டியே, ஐயோ அம்மா போயிட்டியேன்னு அவன் கதறி அழுகிறத பார்த்திருந்தா எம்புடி சந்தோஷமா இருந்திருக்கும். அது நடக்கலையேன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, பசியில் இருக்கிறவனுக்கு பாயசம் கொடுத்தா என்ன, பழைய சோறு கொடுத்தா என்ன? டேஸ்டா முக்கியம், பசி தானே முக்கியம். ஏய் மாப்ள, இங்க அறியா அந்த விஷயத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கேன். ரொம்ப பேசிட்டு இருக்காத, வெளியே போ. இப்ப கூட உன்னை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு ரெண்டே காரணம் தான். உன்னை ஆதி உன்னை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். வேற இன்னொன்னு, பொண்ணு மாசமா இருக்கா. அந்த ஒரு காரணத்தினால தான் நீ எல்லாம் இல்லைன்னு வச்சுக்க, உன்னை எல்லாம் இங்காரு உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் வேங்க, வெறி கொண்டு வேட்டையாடி பழக்கப்பட்ட வேங்கடா. டேய், அந்த ஆதி அடிச்சதை மட்டும்தானே பார்த்த நீயே. அடுத்த அடி உனக்குதான். உன்னை எப்படியெல்லாம் அடிக்கிறேன்னு பொறுத்திருந்து பாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா உனக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு? இப்படி நக்கலா சிரிச்சதுக்கு தான் ஃப்ரெண்டு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிக்கும் போது யாரை பார்த்து சிரிக்கணும், எதுக்கு சிரிக்கணும்ட்டு கொஞ்சம் பார்த்து சிரிடா. நீ சிரிச்சதுக்கு பதிலுக்கு நான் சிரிச்சா பரவாயில்ல, ஆனா அதுவே எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வையேன், அந்த ஆதிக்கு நடந்ததை விட உனக்கு இன்னும் மோசமா நடக்கும்டா. ஓடைங்கிறது ஏதாவது பண்ற போறேன், காமெடி பண்ணிட்டு இருக்காது போ. இனிமேல் பண்ண போறது நீ இல்லடா, நான் தான். ஆமா, என்னமோ சொன்னியே நீயே, என் பொண்ணு மாசமா இருக்கிறதுனாலதான் என்ன விட்டு வச்சிருக்கியா நீயே. ஏய், மாசமாத்தான் இருக்கா, இன்னும் புள்ள பிறக்கலடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.